முத்துவோட மொபைல கடல்ல தூக்கி போடணும். நன்றிங்க. நன்றிமா. பாப்பா பின்ன நான் போய் சொல்ல போறேன். ஆபீஸ் கூட போல. முதல்ல நிறைய பீச்சுக்கு தான் போறேன். ஏன் அப்படி கேக்குற? இல்ல இவள அடிக்கடி ஷோக்கு வரதே இல்ல. இவள நம்பி நம்ம கட்டி விரும்பி வரும். நீ நம்மள தவிர வேற யாரையும் நம்ப கூடாது. பரவாயில்ல, சாதாரண மட்டும் தெரியல சார். சாதாரண மட்டும் இல்ல. அப்ப என்ன தங்க முடியா? இது செய்ய மாட்டேன் சார். அப்படினா மேடம் என்ன வேலை பார்க்க மாட்டேன். யோ கொஞ்சம் யாகிட்டா. இதுக்காக அது உண்மையாயிடுமா? தேவையில்லாம பயப்படாத. அப்படி எல்லாம் ஒண்ணும் இருக்காது. கண்டிப்பா நம்ம நல்லா இருக்க கூடாது. இருக்கணும் யாரும் நினைக்கிறாங்க. சில கடமை வச்சுக்க. அவங்க என்ன எனக்கு ஆயிடும். நானே வண்டி கூட படிச்சிட்டு இருக்கேன். இப்போ 2 3 பெரிய இடத்துல போயிட்டு இருக்கு. வழக்கமா வேற ஒருத்தங்க பண்ணிட்டு இருக்காங்க. சின்னதா ஏதாவது கிடைச்சா கூட போதும் சார். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் நல்ல டெக்கரேஷன் பண்ணுவேன் சார். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. உங்க மாதிரி ஆளுங்க ஏதாவது வாய்ப்பு கொடுத்தா என்ன மாதிரி ஆளுங்க முடியும். அத ஓன சொல்லிட்டேன்மா. நான் பாத்துறேன். ஆர்டர் வந்தா போறேன். சரி சார். நான் ஒரு ஐடி கம்பெனில வர்க் பண்றேன். அதுக்கு சாலரி ஹைக் கிடைக்கிறதா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது மாதிரி சூனியம் செய்வீங்க எல்லாத்துக்கும் சொல்யூஷன் சொல்ற மாதிரி இதுக்காக நடக்குதுனே. வா. இல்ல உங்க கடையில பத்திரமா வச்சுக்கோங்க. பரிகாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கடலை போடணும். அதுவரை பத்திரமா இருக்கணும். கடலை முடியற வரைக்கும் முட்டை உடையாம இருக்கணும். உடையாம இருக்கணும். இந்த பரிகாரம் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும்ல. பரிகாரம் பண்ணா மட்டும் தான் இவரு நம்ம நல்லா இருப்பாங்க. இல்லனா நான் சொன்ன மாதிரி நடிச்சறதா. மெயின் போர்ட் ஆஃப் பண்ணிருக்கேன். யாரும் ஆன் பண்ண வேண்டாம். அப்புறம் சுவிட்ச் போர்ட்ல எடுத்து பாஸ் ஆகும். என்ன நீ புரிஞ்சுக்கோ. ஆண்டி உங்களடா. அத்தை என்ன மன்னிச்சுங்க. வேற வழி இல்ல. உங்களை அடிச்சுதான் ஆகணும்.